ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடிவில் எதை பற்றி போகிறோம்னா, நம்ம வந்து கடைசி கட்டமாக நடவு செஞ்சிருந்த மல்லி செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து கடைசி கட்டமாக நாற்றுகள் வாங்கி ஒரு 100 மல்லி செடி நடவு செஞ்சுருந்தோம். ஸோ ஒரு குழிக்கு 5 செடி விகிதம் நம்ம வந்து நடவு செஞ்சுருந்தோம். ஸோ அப்படி நடவு செஞ்சு மழைக்காலம் முடிஞ்சு பனிக்காலம் முடிஞ்சு இப்போது வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. தோராயமாக நடவு செஞ்சு 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த சூழலில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மல்லி செடிகள் எல்லாமே வெயில் காலம் ஆரம்பித்த உடனே இயற்கையாகவே மொட்டுகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ பொதுவாக மல்லிகை செடிக்கு போதுமான வெப்பம் கிடைக்கக்கூடிய சூழலில் போதுமான உரச்சத்துக்களும் போதுமான தண்ணீரும் கிடைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி தான் மொட்டுகள் வந்து அதிக அளவில் எடுக்கும். ஸோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மல்லிகை செடி அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கொப்புகளெல்லாம் அரும்புகள் எடுக்க முடியுமோ அந்தந்த கொப்புகள் எல்லாமே அதிகமான பக்கைகள் தூண்டி அரும்புகள் அதிக அளவு எடுக்கும். ஸோ இப்படி நடக்கும்போது எந்தெந்த கொப்புகள்லாம் தழுக்குதோ அந்த எல்லா கொப்புகள்லேயுமே மொட்டுகள் வைக்கும். ஸோ இது வந்து பூக்கள் பூக்கக்கூடிய சீசனில் நேச்சுரலாக நடக்கிறது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி தான் நம்மளோட மல்லி செடியில் பெரும்பாலான கொப்புகளில் வந்துட்டுருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ஓரிரு கொப்புகள் வந்து ஒரு கொடி வளர்ச்சி அமைஞ்சது போலையும் தென்பட்டுருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ தான் பனிக்காலம் முழுமையாக முடிவடையக்கூடிய சூழலில் வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வந்து அடுத்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது துளிர்க்கக்கூடிய எல்லா கொப்புகள்லையுமே மொட்டுகள் அமைஞ்சிரும். ஸோ அதனால தான் ஓரிரு கொப்புகள் வந்து இன்னுமே மொட்டுகள் எடுக்காமல் இருக்குது. அண்ட் இந்த மல்லி செடிக்கு நம்ம தற்போதைக்கு என்னென்ன உரம் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நாற்று நடவு செஞ்சதுலேருந்து என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தி இருந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்துருக்கோம். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு உரமிட்டதை பற்றி பார்த்துடலாம். அதாவது நம்ம மல்லிகை செடிக்கு ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய வேப்ப முன்னாக்கு தான் பயன்படுத்த போகிறோம். வேப்ப முன்னாக்கு வந்து இந்த மல்லிகை செடிக்கு நம்ம எவ்வளோ அளவு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா 40 கிராம் பயன்படுத்துகிறோம். அண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சரியாக 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ நம்ம உரமிட்டிருக்கக்கூடிய இடத்துக்கு நெக்ஸ்ட்டு, அதாவது நம்ம மல்லி செடியை சென்டராக வச்சு 4 சைடையுமே 4 டைரெக்ஷனாக எடுத்துக்கலாம். அதாவது ஈஸ்ட், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படிங்கிற 4 திசையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஈஸ்ட் சைடு உரமிடுறோம். ஸோ கிழக்கு திசையில் நம்ம வந்து உரமிடுறோம். ஸோ இதிலேருந்து 15 நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து தெற்கு திசையில் 40 கிராம் உரமிடுவோம். இதே மாதிரி வேப்ப முன்னாக்கு. ஸோ அதிலேருந்து 15 நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து செடிக்கு மேற்கு திசையில் ஒரு 40 கிராம் வேப்ப முன்னாக்கு உரமிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு திருப்பி அதிலேருந்து 15 நாட்களுக்கு பிறகு நம்ம வந்து திருப்பி ஈஸ்ட்லேருந்து ஆரம்பித்து திருப்பி இதே சைக்கிளாக ரிப்பீட் ஆகும். ஸோ இப்படி மல்லிகை செடிக்கு 3 திசையிலையும் நம்ம வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப முன்னாக்கு வந்து உரமிட்டுருக்கோம். அண்ட் நம்ம உரமிடாத வடக்கு திசையில் நம்ம என்ன உரமிடுறோம் அப்படின்னா ஆட்டு எரு உரமிடுறோம். ஸோ இந்த ஆட்டு எரு வந்து சரியாக 45லேருந்து 60 நாட்களுக்கு ஒரு முறை உரமிடுவோம். ஸோ இந்த 60 நாட்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடக்கூடிய இடைவெளி நாள் வந்து ஆட்டு எருவை பொறுத்தவரை கம்மி தான். ஆனால் நம்ம வைக்கக்கூடிய ஆட்டு எரு வந்து கம்மியான அளவில் இருக்கிறதுனாலையும் தினமும் நம்ம தண்ணி விடுறதுனால மல்லிகை செடி சுலபமாக அந்த ஆட்டு எரு வந்து முழுவதுமாக அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எடுத்துக்கும். ஒரு 10 to 30% வரை தான் ஊட்டச்சத்துக்கள் வந்து மண்ணில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுவுமே ஈரம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால மல்லிகை செடியோட வேர்கள் சுலபமாக உறிஞ்சி எடுத்துரும். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வேப்ப முன்னாக்கு உரமிட்டுறது மட்டும்தான் இந்த சிறிய மல்லி செடிகளுக்கு வந்து ஷோ பண்ணியிருந்திருப்போம். ஸோ இதுக்கு ஆட்டு எரு உரமிடும்போது நம்ம வந்து திருப்பி தனியான ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ நாட்களுக்கு உரமிடலாம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சிறிய மல்லி செடிகளுக்கு தற்போதைக்கு ஒரு மைக்ரோ டியூப் தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து சென்டராக தான் இருக்கும் தண்ணீர் பாய்க்கக்கூடிய இடம். ஸோ அதனால் தற்போதைக்கு நம்ம வந்து இந்த ஃபெர்டிலைசிங் மெத்தடை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ இதுவே 2 மைக்ரோ டியூபாக போட்டு செடிக்கு 2 சைடும் தண்ணீர் விடும்போது நம்ம அந்த 2 சைடு மட்டும்தான் எந்த உரமாக இருந்தாலும் உரமிட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கை வந்து நம்ம தனியாக பெரிய மல்லி செடிகளை வச்சு தெளிவாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.